சொனால் தினுஷா வாட் அ பிளேயர். ஏன்னா இன்னைக்கு இந்த செகண்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் 100, செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் 100. இன்னைக்கு இந்தியாவை ட்ரா பண்ணதுக்கான முக்கியமான ஒரே ஒரு ஆள் யாருன்னா ஒன் மேன் ஷோ ஆர்மி மாதிரி சொனால் தினுஷா தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயும் 100 அடிச்சாரு, அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல 80 அடிச்சாரு. இந்த சீரீஸே வந்து சொனால் தினுஷாக்கான சீரீஸ் தான். ஏன் அப்படின்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வந்து ஒரு காலத்தில் வந்து எப்படி இருந்த டீம், அப்படி இருந்த டீம்ல இப்போ வந்து பெருசா யாருமே வந்து பேர் சொல்ற மாதிரி வந்து பிளேயரே இல்லை கன்சிஸ்டன்ஸா ஒரு பர்ஃபார்மன்ஸே இல்லை. அப்படிப்பட்ட டயத்துல வந்து சொனால் தினுஷா வந்து ஒரு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டுக்கே வந்து நிறைய ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காரு. ஒரு 26 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா டெஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 4 இன்னிங்ஸ்ல வந்து 50+ ரன்ஸை வந்து ஆண்டி ஃப்ளவர் வந்து 2000 அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த சாதனையை பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னா இவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது நான் 4 இன்னிங்ஸ் சொன்னேன்னு நினைக்காதீங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு 2 இன்னிங்ஸ், அடுத்த டெஸ்ட்ல ஒரு 2 இன்னிங்ஸ், இந்த மாதிரி 4 இன்னிங்ஸ் சேர்த்து 50+ ரன் அடிச்சது சொனால் தினுஷா தான். அதுக்கப்புறம் எப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக வந்து அதிக பால்ஸை ஃபேஸ் பண்ணது, ரீசெண்ட் டைம்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணதும் 700+ பால்ஸ் ஃபேஸ் பண்ணதும் வந்து சொனால் தினுஷா தான். ஜோ ரூட்டு அப்புறம் வந்து இதில் ஆஸ்திரேலியன் பிளேயரு அவங்கெல்லாம் வந்து அதிக பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து இன்னிங்ஸ் பார்த்தா அதிகமாக இருக்கும். இவர் தான் வந்து 4 இன்னிங்ஸில் அதை வந்து அதிக பால்ஸை ஃபேஸ் பண்ணது தான். அது பாருங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் வந்து இந்தியா எடுத்த ஒரு முக்கியமான தப்பு என்ன அப்படின்னா ஃபாலோ ஒன் எடுத்தது. ஏன் ஃபாலோ ஒன் எடுத்தாங்க அப்படின்னா மழை பெய்யும், வெதர் கண்டிஷன் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இன்னிங்ஸை வந்து ஸ்ரீலங்காவை வந்து பேட் பண்ண வச்சாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியன் பவுலர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா கண்டினியூஸாக வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லி பவுலிங் போட்டிகிட்டே இருக்காங்க. அது அந்த எடுத்த முடிவு வந்து தப்பான முடிவு. அதுக்கு பதிலாக இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய ரெக்கார்டை வச்சிருந்தா அப்படின்னா மேபி இந்தியா வந்து இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருந்துருக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. தேங்க்யூ.